இந்த வீடியோ காட்சியை நம்ம வீடியோவில் நடுவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற கோவிலை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நாள்தோறும். இதில் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்று தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தன்னுடைய குறைகளை இந்த அம்மன் கிட்ட தன்னுடைய அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே நினைத்து சொல்லிட்டு போகிறாங்க. அதே போல் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் நன்றி செலுத்துறதுக்காகவும் நன்றியோடு உணர்ச்சி பூர்வமாக இந்த அம்மனுடைய கோவிலுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்பவே மெய்சில் இருக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுடைய அருளாட்சி செய்யக்கூடிய தலங்களில் தலைமையான தலம் அப்படின்னு சொன்னால் அது சமயபுரத்து மாரியம்மனுக்கு. அந்த அம்மனுக்கு நீண்ட வரலாறு உண்டு. அதாவது அம்மன் பற்றிய பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று தாங்க சமயபுரத்து மாரியம்மனுக்கு 7 சகோதரிகள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையாகவும் இருக்கும். அந்த அம்மனுக்கு 7 சகோதரிகள் யார் யார், என்னென்ன பெயர், எந்தெந்த ஊர்களில் அந்த அம்மனுக்கு நம்ம வழிபாடுகள் நடத்துகிறோம், இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் சமயபுரம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட நான் இந்த மாதிரியான வேண்டுதலை வச்சேன், எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது இந்த அம்மனுடைய சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு நல்ல தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த தொழில் முனைவதற்கான ஒரு வழியே கிடைக்கல. அந்த தொழிலில் போட்ட பணம் நஷ்டமாயிடுச்சு. ஒரு நல்ல வியாபாரம் நடக்கலை, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இதற்கெல்லாம் நம்ம ஒரு சரியான பரிகார பலன்கள் தோஷ நிவர்த்தி செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான பலனை அனுபவிக்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி செய்து தரப்படும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நம்ம இப்போது சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக சமயபுரம் முத்து மாரியம்மன், அதாவது திருச்சி மாவட்டம் சமயபுரத்திலேயே இந்த முத்து மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கு. அதாவது சோழ மன்னர் ஒருவர் தன்னுடைய தங்கைக்கு சீதனமாக கொடுத்த நகரம் தான் இந்த சமயபுரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் சிகப்பு நிற மேனியோட ஒரு அழகான பெண் உருவமே அமர்ந்திருக்கிறது போல் இந்த வீடியோ காட்சியை பார்க்குறோம். இந்த சமயபுரத்து மாரியம்மனை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வைத்து இப்போ வேண்டிக் கொள்ளுங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த அம்மனை கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மனை பார்க்கும்போதே கண்டிப்பாக நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது காண கிடைக்காத அரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாம் இப்போது சமயபுரத்து மாரியம்மனுடைய சகோதரிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் புன்னைநல்லூர் மாரியம்மனும் சொல்லுவாங்க. அதாவது தஞ்சை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அம்மன் காட்சி தரக்கூடிய தலம். இந்த புன்னைநல்லூர் நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலவருடைய சிலை புற்று மண்ணால் ஆனதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் செய்யப்படுறது கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலக்காப்பு மட்டுமே நடைபெறும். இதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் அன்பில் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் இருக்கக்கூடிய அன்பில் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த அன்பில் மாரியம்மன் கோவில். சுமார் 700 வருடங்களுக்கு முன்னாடி பழமையான கோவிலினுடைய அம்மன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழமையான கோவிலில் விட்டு இருக்கக்கூடிய அம்மனுடைய திருமேனி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வேப்ப மரத்தடியில் கரை ஒதுங்கியதாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு கதையுமே நம்ம எடுத்துக்கும் போது ஒவ்வொரு கடவுளை பற்றி பேசும்போதுமே அதுக்கு பின்னாடி மிக பெரும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதே போல் அடுத்ததாக தென்னலூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தென்னலூர் கிராமத்தினுடைய அதிதேவதையாக இந்த மாரியம்மன் இருக்காங்க. ஆரம்பத்தில் எளிமையான ஒரு கூரையில் இருந்த அம்மனுக்கு இப்போ பிறகு கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல் நார்த்தமலை முத்து மாரியம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இந்த மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கு.
9 மலைகளால் சூழப்பட்டதாக இந்த கோவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கொன்னையூர் மாரியம்மன், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகில் இருக்கக்கூடிய கொன்னையூர் மாரியம்மன், அதாவது அந்த கொன்னையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இந்த அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஊர் மத்தியில் அமைந்திருக்கிறதால 4 திசையிலுமே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாரியம்மனை காத்து வர்றதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன், அதாவது திருவையாறு அருகில் இருக்கக்கூடிய குடமுரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றில் தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீரசிங்கம்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர், இந்த ஊரில் தான் இந்த மாரியம்மன் அமைஞ்சிருக்காங்க. இங்கு தான் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கு. சமயபுரம் மாரியம்மனுடைய சகோதரிகளில் கடைசி தங்கை இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7ஆவதாக இவர் தான் சொல்கிறாங்க வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன். இப்படி 7 சகோதரிகள் மாரியம்மனுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பற்றியோ அல்லது அந்த கதைகள் பற்றியோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சமயபுரத்தை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதில் முக்கியமான ஒன்று தான் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன் சமயபுரத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி, அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையாள், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதலாதேவி, கண்ணபுரத்தாள் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய பெயர்களை கொண்ட சமயபுரத்தாள். இந்த விக்கிரகம் அதாவது மூலிகைகளால் ஆனது. இந்த அம்மனுடைய விக்கிரகம் மூலிகைகளால் செஞ்சுருக்காங்க. இதுக்கு அபிஷேகம் இதனால தான் செய்யப்படுறது கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்வாங்க. அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கருவறையை சுற்றி எப்போவுமே நீர் சூழ்ந்து இருக்கும்படி செய்திருக்காங்க. கருவறையினுடைய பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி இன்னைக்கும் வழிபாடு செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பான வழிபாடு. அதுபோல் அம்மனுடைய சன்னதியில் விபூதி பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா? கோவிலினுடைய முன்மண்டபத்தில் படுத்து உறங்குவதற்காக அர்த்தஜாமத்தில் அம்பாளுடைய கொலுசு சத்தம் கேட்கும். அதாவது படுத்து உறங்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அம்மனுடைய கொலுசு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த அதிசயம் நேற்றல்ல இன்றில்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. காலகாலமாக இது நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மன் அங்கே இருந்து பக்தர்களை காப்பாற்றி வராங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் இந்த அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு. உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தினுடைய காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணபுரத்தினுடைய காவல் எல்லை தெய்வமா செல்லாண்டி அம்மனை சொல்றாங்க. இதனால தான் இங்கு முதல் பூஜை அந்த அம்மனுக்கு கொடுத்த பிறகுதான் தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க சமயபுரத்தால். இங்கு அம்பாள் சிவரூபமாக கருதப்படுறதால விபூதி விசேஷ பிரசாதமா வழங்கப்படுது. திருவரங்க சீர்வரிசை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தைப்பூசத்தில் இந்த அம்மன் கொள்ளிடக்கரையில் தென்பகுதியில் நீராட வருவாங்க. அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டு புடவைகளும் மாலைகளும் தளிகைகளும் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கப்படுறது இன்னைக்கும் வழக்கமாக நடந்துட்டு வருது. இது தொன்று தொட்டு நடந்துட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருக்கிறது நடைமுறை. ஆனால் இங்கே தான் பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்காங்க. இது பேர் தான் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மாத கடைசி ஞாயிறு அன்னைக்கு நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் திருவிழாவோடு அம்மனுடைய இந்த விரதம் துவங்கும். பூச்சொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். ஏராளமான பூக்கள் வந்து குவியும். இப்படி இந்த சமயபுரத்தால் பற்றி நம்ம பேசினா நிறைய தகவல்களை பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.